அஸ்ஸலாமு அலைக்கும். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எடுத்த மினி விலாக் தான். காலையில் ஃபஸ்ட் ஆளாக நான் தான் எந்திரிச்சு வந்த உடனே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. அம்மா தூங்கிட்டு தான் இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நான் எனக்காக வெந்தய டீ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு டம்ளர் தண்ணி போட்டு அடுப்பில் வச்சுட்டேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றுறதுக்காக இட்லி மாவையும் கலந்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெந்தயம் வெந்து வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக அது நல்லா வெந்து வந்த பின்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் வெந்தய டீ குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டும் அப்படின்ட்டு அதை வச்சுட்டு கிச்சனை மட்டும் பார்த்திங்கன்னா பெருக்கி விட்டுட்டேன். பெருக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தா அம்மா இட்லி வேணாம் நம்ம பணியாரம் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று நாங்கள் மீன் குழம்பு தான் வச்சுருந்தோம். சரி இட்லி ஊற்றலாமேன்னு நான் பார்த்தேன். அம்மா வேணாம் பணியாரம் சுட்டுக்கலான்னு சொன்னாங்க. நான் பார்த்திங்கன்னா பணியாரம் எப்போ சுட்டாலும் வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மாவில் சேர்த்து கார பணியாரம் சுடுவேன். பட் அம்மா பார்த்திங்கன்னா குழம்புக்கெல்லாம் இந்த பிளெயின் பணியாரம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வெங்காயம், எந்த விதமான மசாலா பொருள், எந்த விதமான காய்கறி எதுவுமே சேர்க்காம அப்படியே அந்த இட்லி மாவை நம்ம பணியார சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதை போட்டு ரெண்டு பக்கமும் செவந்த பின்னாடி எடுத்தோன்னா இந்த பணியாரம் இந்த குழம்புக்கு சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.